பொன் கௌசல்யா அக்கா மாநில ஒருங்கிணைப்பாளர். அகர முதல எழுத்தெல்லாம் மேதகவியே பிரபாகரன் முதற்றே உலகு. தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம். தீங்குறு பகைவரை இவனின்றி நீக்குவோம், செந்தமிழன் சீமானின்றி அடித்து துரத்துவோம். செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். பண்ண பழகடா பச்சை படுகொலை. முந்தானத்து நீ அடிச்சியா, மண்டைய உடைச்சியா? இருக்கட்டும். பயம் யார பார்த்து? என் தம்பி சாட்டைய பார்த்து பயம், என் தம்பி இடும்பவன கார்த்திய பார்த்து பயம், என்னுடைய கவிதாயினி சுமத்ராவை பார்த்து பயம், கார்த்திகாவை பார்த்து பயம். அதுக்கு மேல என்னுடைய அன்பு தங்கை காளீஸ்வரியை பார்த்து ஒரே நடுக்கம் பயம். எதுக்கு உனக்கு பயம்? எதற்கு? யாரை பார்த்து நீ பயப்படுகிறாய்? ஈரோடு கிழக்கு நல்ல ஒரு நாம் தமிழருடைய பிள்ளைகள், புறநானூற்று வீரத்தாய் பெற்றெடுத்த பிள்ளைகள். அதனால் நாங்கள் ஒன்றுக்கு ஒன்று நேருக்கு நேர் தான் தாக்குவோம், புறமதிக்கிட்டு ஓட மாட்டோமே. ஆனா நீ என்ன பண்ண திருட்டு திராவிட கட்சி, நீ என்ன பண்ற? நாங்கள் படை கொண்டு தட்டி எழுப்பி அந்த படையை பார்த்து மழலைய பாசறை மகளிர் பாசறை என்று நாங்கள் சென்று கொண்டு இருக்கும் பொழுது நீ திருட்டு வேலை உங்க தாத்தா காலத்திலிருந்து பண்ணிட்டு இருக்க. மாடி மேல நின்று தாக்கிறது, இந்த பக்கம் இருந்து நம்ம கொடியை பிடுங்கி தாக்கிறது. இப்பொழுது நான் சொல்றேன், நேருக்கு நேர். அண்ணன் சொன்னார்ல பேனா சிலையை உடைப்பொண்ணு, அண்ணன் சொல்றது ஒரே வார்த்தை தான். ஆனா எங்களுடைய தம்பிகளும் தங்கைகளும் நாங்கள் புலியில பாய்ந்து நின்னுகிட்டே இருக்கோம். அண்ணன் சொல்லிட்டாரு, ஒரு சிலை அல்ல, இனி தமிழ்நாட்டில் நீ 1000 லட்சம் சிலைகளை வைக்க மட்டுமல்ல, எதற்கும் எங்களுடைய நாம் தமிழரை கேட்டுத்தான் நீ சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அண்ணனுடைய ஒற்றை கையெழுத்து, ஒரு மானமுள்ள வீர தமிழனுடைய கையெழுத்து இல்லாம நீ எங்கேயும் செல்ல முடியாது. நீ இந்த தெலுங்க தமிழ அப்படின்னு பிரிக்கவே முடியாது. ஒரு பக்கம் அருந்ததியரை பின்னி பிச்சு விட்ட. ஆனா அருந்ததியர் சங்க தலைவர்ல இருந்து எல்லாம் சொல்றாங்க நாங்க அந்த சீனிக்கே வரலின்னு. உன்னுடைய பிரித்தாலும் சூழ்ச்சி என்னைக்கு செல்லாது, செல்லவே செல்லாது. நாங்க எல்லாரும் என்ன, ஒரு சின்ன குழந்தை 6 வயசு குழந்தை சொல்லுது, எங்க தாத்தா எங்க பாலச்சந்திரனை சுட்டு கொன்னப்ப என்ன பண்ணாரு, அதனால நான் வந்து நிப்பேன் அப்படிங்குதுல. அந்த ஒற்றை வார்த்தை போதும். செய் அல்லது செய்து மடியெல்லாம் கிடையாது. அண்ணன் சொன்ன மாதிரி செய் அல்லது சாகடி. இனி நம்முடைய ஒரே முழக்கம், மண்டியிடாத மானம், வீழ்ந்து விடாத வீரம். நான் இந்த ஈரோட்டு மண்ணிலே பிறந்திருக்கேன். இதே வீதியில நடந்து நடந்து போய் எங்களுடைய கல்வி சாலைக்கு போயிருக்கேன். அப்பெல்லாம் 5 ரூபா 2 ரூபா காலண்டரை வித்து எங்க புலிகளுக்கு நாங்க அனுப்பி இருக்கோம். அந்த ஒரு வீதியில் நடமாடி இந்த காலத்துல நான் தன்மானமிக்க ஒரு தமிழச்சியா சொல்றேன். நீ ஒற்றை படத்தை வைக்க இன்னைக்கு சொன்ன, ஆனால் 1 லட்சம் படம் 1 கோடி படத்தை எங்களுடைய மேதகவி பிரபாகருடைய படத்தை நாங்கள் நெஞ்சில் தாங்கி கொண்டு வந்த நீ என்ன பண்ண முடியும்? இது என்ன? அதை விட ஒரே ஒரு வார்த்தை, இந்த திமுகவும் அதிமுகவும் முதியோர் இல்லத்தை வச்சு நடத்துறாங்களான்னு ஒரு சந்தேகம். ஒரு தாத்தாக்கு கண்ணு தெரியல, நான் சொல்லக்கூடாது, பாவம் வயசுல பெரியவங்க. ஒரு தாத்தாக்கு கண்ணு தெரியல, பல்லு இல்ல. அவர் நேத்து கண்ணை இப்படி வச்சுக்கிட்டு தடி ஊனிட்டு போறாரு. அவரு வந்து அதிமுக. திமுக அவருக்கு பேரே தண்ணி வண்டி, அது வேற லாங்குவேஜ். அவரு இந்த மானம் கெட்டு துப்பு கெட்ட அந்த பழைய அவருக்கு வேணுமா? இவருக்கு இதெல்லாம் தேவையா? அதாவது அன்பிட்டு அந்த வயசானவங்க, காது கேட்காதவங்க, கண்ணு தெரியாதவங்க, சக்கரை நோயாளி, இதயம் பலகீனமானவங்க, எதுவுமே பொருளாதார கொள்கை எதுவும் மற்ற ஒரு திராவிட மக்களாட்சி முறையற்ற இன்னும் கொள்ளை அடிக்கக்கூடிய கட்சி. கொள்கைனா என்ன? எங்க சாட்டை ஒண்ணு கேட்டாரு. உண்மையே சொல்றேன், மானமுள்ள ஒரு தமிழன் கூட வேண்டாம், ஒரு மானமுள்ள ஒரு ஆம்பளையா இருந்தா அவங்கள கட்சிக்குள்ளே வரவே கூடாது. நீ பொள்ளாச்சியில என்ன பண்ணேன்னு ஊரே பிறந்து போச்சு. பொள்ளாச்சியில நீ அதிமுக நீ என்ன பண்ணிருக்க? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, பெண்களுக்கு சம உரிமை மட்டுமில்ல, பெண்களுக்கான ஒரே கட்சி நம் நாம் தமிழர் கட்சி தான். 12 மணிக்கு போறோம், 1 மணிக்கு போற மீட்டிங்க முடிச்சுட்டு நாங்க போயிட்டு இருக்கோம். ஆனால் ஒற்றை ஆண்மகன் எங்கள் மீது 1 நிமிடம் அந்த காந்தப்பாறையை கூட வீசல. அதுதான் நாம் தமிழருடைய வார்ப்பு, எங்க சீமானனுடைய கட்டமைப்பு, எங்களுடைய விடுதலை புலிகளுடைய கட்டமைப்பை மறுவார்ப்பாக செய்து கொண்டு இருக்கிற தமிழ்நாட்டில் இனி எந்த பூச்சி செல்லுபடி ஆகாது.
ஈரோடு ஆடி போய் கிடக்குது சாமி. ஈரோடு ஆடி போச்சு. எல்லாரும் சொல்றாங்க, அக்கா அக்கா ஒரு பள்ளிக்கூடம், ஒரு தெருவுக்கு 2 பள்ளிக்கூடம் இல்ல, ஒரு தெருவுக்கு 4 பள்ளிக்கூடம் இல்ல, ஆனா 4 சரக்கு கடை டாஸ்மாக வச்சு எங்க அப்பனை குடிக்க வச்சான், எங்க தாத்தனை குடிக்க வச்சான், என் பையனையும் குடிக்க வச்சுட்டான். அக்கா நீங்க வாங்கங்கிறான். ஆதலால் மண்டியிடாத மானத்துடன் இனி எவராயிருப்பின் எமக்கன் சொல்லும். அடிக்கு அடி, உதைக்கு உதையில்ல, செய் அல்லது சாகடி. இனி எவராயிருப்பின் எமக்கன் சொல்வோம், தவறாயிருப்பின் தண்டித்து கேட்போம். மிருக கூட்டம் திமுக கூட்டம் மட்டுமல்ல, மிருக கூட்டம் நம்மை மிதித்து சென்றால் மறந்தும் நாம் தமிழர் நாங்கள் இருந்திட மாட்டோம். ஏறடா இமயம் மேல், ஏறடா இலங்கை மேல், நாட்டடா நாம் புலிக்கொடி, நாம் தமிழர் கொடி. வெல்க வாழ்க நம் தமிழர், நாம் தமிழர். வனவேங்கைகள் கட்சி தம்பி இரணியன் அவர்கள். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஒரு நாள் வரலாற்றை எழுதுவார்கள் என்று சொல்வார்கள். அந்த வரலாற்றை